வன்னி மண்ணின் மன்னன் பண்டார வன்னியன் வரலாற்று தொடர வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் இன்ஃபோ தமிழ் சேனல் என்ற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுபோன்ற பல வரலாற்று காணொளிகளை காண ஆதரவளியுங்கள். இருள் சூழ்ந்த காடுகளின் நடுவில் ஒரு பெயர் இன்னும் மெல்ல ஒலிக்கிறது. அது ஒரு மனிதனின் பெயர் மட்டுமல்ல, ஒரு எதிர்ப்பு, ஒரு சுதந்திர கனவு, ஒரு அடங்காத மனசாட்சி. அந்த பெயர் பண்டார வன்னியன். ஒரு ராஜ்யம், ஒரு மக்கள், ஒரு மண்ணின் மரியாதை, அனைத்தையும் காப்பாற்ற ஒருவன் எழுந்தான். அவன் பிறந்த தருணத்திலேயே அவன் விதி சாதாரணமல்ல என்பது தெரிந்திருந்தது. வட இலங்கையின் வன்னி நிலம், காடுகள், ஆறுகள், விவசாயம், சிற்றரசுகள் இணைந்த ஒரு உலகம். அங்கு வாழ்ந்த மக்கள் தங்களை வன்னியர் என அழைத்தார்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள். அவர்களின் வாழ்வு மண்ணோடு கலந்தது. அவர்களின் மரியாதை யாரிடமும் அடிமையாக இருக்காதது. அந்த மண்ணில் பிறந்தான் பண்டார வன்னியன். அவன் பிறந்த குடும்பம் சாதாரணமல்ல. வீரமும் தலைமைத்தன்மையும் மக்கள் மீது கொண்ட பொறுப்பும் தலைமுறையாக வந்த ஒன்று. அவன் சிறுவயதிலேயே வேறுபட்டவன். மற்ற குழந்தைகள் விளையாடும் போது அவன் கவனித்தது யுத்த கலையை. அவன் கேட்டது முன்னோர் வீர கதைகளை. அவன் மனதில் உருவானது ஒரு கேள்வி: நம்ம மண்ணை யார் காப்பாத்த போறாங்க? அவன் வளர்ந்தபோது அந்த கேள்வி பதிலாக மாறியது: நான். வன்னி நிலம் அப்போது அமைதியாக இருந்ததில்லை. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்கள், பின்னர் பிரிட்டிஷ் ஒவ்வொருவரும் இந்த மண்ணை கைப்பற்ற முயன்றார்கள். ஆனால் வன்னி நிலம் ஒரு சாதாரண நிலம் அல்ல. அது ஒவ்வொரு மரமும் எதிர்ப்பை கற்றுக் கொடுத்த நிலம். பண்டார வன்னியன் இளம் வயதிலேயே சிற்றரசர்களை சந்திக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு சிற்றரசரும் தனித்தனி பகுதிகளை ஆண்டாலும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பயம்: வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. அவன் பேசும் விதம் வேறுபட்டது. அவன் கண்களில் இருந்த தீ, அவன் சொற்களில் இருந்த உறுதி, அதை கேட்டவர்கள் அவனை ஒரு சாதாரண தலைவராக பார்க்கவில்லை. அவன் மெதுவாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்க ஆரம்பித்தான். வன்னி நிலத்தின் பல சிற்றரசர்கள், அவர்களின் பின்னணி வேறுபட்டாலும் ஒரே நோக்கில் ஒன்றிணைய ஆரம்பித்தார்கள். அவன் புரிந்து கொண்டான்: ஒற்றுமை இல்லாமல் சுதந்திரம் இல்லை. அவன் போராட கற்றுக்கொண்டது ஆயுதங்களால் மட்டுமில்லை. காடு எப்படி பாதுகாப்பாக மாறும், நதி எப்படி தடையாக மாறும், மக்கள் எப்படி ஒரு படையாக மாறுவார்கள், இவை அனைத்தையும் அவன் கற்றுக்கொண்டான். அவன் தன் மக்களை போராளிகளாக மாற்றவில்லை, அவர்களை தங்கள் மண்ணை காப்பாற்றும் மனிதர்களாக மாற்றினான். அவன் ஆட்சி முறையும் தனித்துவமானது. அவன் ஒரு மன்னன் என்றாலும் அவன் மக்களோடு இருந்தான். அவர்களின் துன்பம் அவனுடையது, அவர்களின் பயம் அவனுடைய பொறுப்பு. அவன் நம்பிய ஒரு விஷயம்: மக்கள் இருந்தால்தான் ராஜ்யம் இருக்கும். வன்னி நிலம் மெதுவாக ஒரு சக்தியாக மாறியது. அது ஒரு அரசியல் சக்தி மட்டும் இல்லை, ஒரு உணர்வு, ஒரு அடையாளம். ஆனால் அந்த வளர்ச்சியை அமைதியாக பார்க்கவில்லை வெளிநாட்டு ஆட்சியாளர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள்: இந்த ஒருவன் இருந்தால் இந்த மண்ணை எளிதில் கைப்பற்ற முடியாது என்று. அதனால் அவர்கள் திட்டமிட்டார்கள். நேரடி யுத்தம் மட்டுமில்லை, உளவுத்துறை, பிரிவினை, துரோகம். பண்டார வன்னியன் இதையும் எதிர்கொண்டான். அவன் அறிந்தான்: வெளியிலிருந்து வரும் எதிரி ஒரு விதம், உள்ளிருந்து வரும் துரோகம் இன்னொரு விதம். அவன் நம்பிக்கை வைத்தவர்களும் இருந்தார்கள், அவன் மீது கண்காணிப்பு வைத்தவர்களும் இருந்தார்கள். இந்த கதையின் அடுத்த பகுதி ஒரு தலைவன் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நின்றான், அவன் உருவாக்கிய கூட்டமைப்பு எப்படி சோதனைகளை சந்தித்தது, மற்றும் அவன் வாழ்க்கையில் முதல் பெரிய துரோகம் எப்படி நடந்தது. பண்டார வன்னியனின் போராட்டம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. இரண்டாவது பாகம் தொடரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பதிவேற்றம் செய்யும் காணொளிகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.